என்னன்னா நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரலங்க, வால்பாறை உள்ள கூட நுழையலைங்க. டீ தூள் இல்லைன்னு இந்த கொழுந்து இலையெல்லாம் பறிச்சு இந்த பக்கம் சன்செட்டு, இந்த பக்கம் கிளவுடி மழை பெய்யுது. இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சம்பந்தமே இல்லாம சூரிய வெளிச்சம். டீ தூள் கம்மியான விலையில ஒரிஜினாலிட்டியோட வாங்கிக்கலாம். நம்மளோட ட்ரிப்பு சிறுமலையில் முடிச்சு இப்போ அடுத்து வந்து வால்பாறையில் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் வால்பாறையிலேருந்து அந்த கேட் பாஸ் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். மொத்தம் 3 பைக்கு 6 பேர் 260 ரூபா அமௌண்ட் இங்கே சார்ஜஸ் பண்ணாங்க. அப்படியே நேராக அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாது, கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அப்படியே வீடியோ எடுத்தோம்னா நமக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா, ஆலியார் டேமுங்க. தான் ஆலியார் டேமு. இந்த டேம்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப குட்டியா தெரியுவாங்க. இவ்வளோ அளவு தண்ணி இருக்கு, ஆனால் இங்கே பாருங்களேன், 2 கப்புள்ஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன். எப்படி உங்களுக்கு இதில் ஜூம் பண்ணுறது? ஐயோ தெரியலங்க. ஆனால் 2 பேருங்க, கரெக்டாக நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட 2 பேர் அவ்வளோ பெரிய டேமுக்குள்ளே எப்படி இறங்குனாங்கன்னு தெரியல, எப்படி போனாங்கன்னு தெரியல. காதல் கண்ணை மறைக்கலாம், தப்பு கிடையாது. கழுத்தளவு கபாலம் வரைக்குமா கலங்க மறைக்கிறது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த ஆலியார் டேம். அங்கே ஒரு மலையில மேலே டார்க்காகவும் கீழே ஒயிட்டாகவும் தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி இருந்தது. கீழே கூட காட்டுறேன் பாருங்க, இங்கே நல்லா டார்க்காக இருக்கா, இந்த அங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து தண்ணி இருந்த இடம், பட் ஆனால் இப்போ வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணி இங்கே மழையும் சரியாக பெய்யலைன்னா நம்ம குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அதனால தண்ணியை வீணாக்காமல் கொஞ்சமாவது சேர்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சொர்க்கம் இருக்குன்னா அது இந்த வால்பாறை தான். நம்பவே முடியாத காட்சியெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் ஒரு புதிய வியூ பாயிண்ட்டும், ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒரு புது அனுபவத்தை எனக்கு தந்துச்சு. அதுதான் இந்த வால்பாறை. மேகத்துக்குள்ள ரோடு, பச்சை தேயிலை, மலைகள்னு, குளிர்ந்த காற்றுன்னு இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு தெரியாமல் போச்சுங்க. இந்த இடத்த ஒரு முறை பார்த்தாச்சுன்னா மீண்டும் பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த வால்பாறையோட மேஜிக்கே. வால்பாறை வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்க, ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்லேயும் ஒரு சினிமா ஃப்ரேம் இருக்கும். நீங்கள் இன்னும் வால்பாறை வரலன்னா தமிழ்நாட்டோட ஒரு அழகு அத்தியாத்தியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா தமிழ்நாட்டோட அழகு சொர்க்கத்தை இப்போ உங்களுக்காக காட்ட போகிறேன். இதுதான் வால்பாறை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் அங்கே பாருங்களேன், ஆலியார் டேமோட மொத்த அளவு எப்படி இருக்குது பாருங்கள். பட் நம்ம கோபுரம் எடுக்கிறனால கொஞ்சம் லாங்காக தெரியும். அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அணை. கீழே இருக்கிறதெல்லாம் அந்த வெள்ளையாக தெரியுது, எல்லாம் தண்ணி. இங்கேருந்து கண்ணில் நேராக பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மாண்டம், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பட் நம்ம கேமராவில் ஓரளவு மைல்டாக தெரியுது. சாகிறதுக்குள்ளே எப்படியாவது இந்த இடத்துக்குலாம் வரணுன்றது ரொம்ப ஆசை. பட் அதுக்கான டைம் நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. கொஞ்சமாக நம்மளுடைய ஆசைகள் ஒன்று நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து எத்தனாவது ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு தெரில, ஆனால் எக்கச்சக்கமாக நெருக்கி நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் மேலே ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்படியே கேமரா அப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், ஆலியார் டேம் நம்ம எதிர்பார்த்த அந்த ஹேர்பின் பெண்ட் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். குட்டியாக எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நம்ம வந்து இதோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்தோம். இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மேலே ஏறி வந்து இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் வரிசையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக வந்தோம். வரும்போது நம்ம அந்த ஆலியார் டேம்லேருந்து அப்படி வந்து அந்த சிகப்பு கலரில் அங்கே ஒரு பூ தெரியுது பாருங்கள், அந்த பூக்கிட்ட தான் நமக்கு செக் பாயிண்ட்டு. அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அப்புறம் பைக்கில் வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் ஒரு பொருளை கிளப்பிட்டே உட்காந்துருக்கீங்க. வால்பாறை போகிறதுக்கு வந்து இ பாஸ்லாம் தேவைப்படுது அப்படிலாம் சொல்லி, ஆக்சுவலாக வந்து அவங்க காருக்கு வெஹிக்கிள்ஸு, 4 வீலருக்கு இதுக்கு மட்டும்தான், டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் தான் இ பாஸ் தேவை. டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் பைக்கில் வந்தோம், கேட்டாங்க இ பாஸ் இல்லைன்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைக்கு ப்ளஸ் பர்சனுக்கான அந்த சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் எந்த ப்ராசஸும் இல்லை. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல திருப்பியெல்லாம் அமுச்சிருவாங்க அப்போலாம் சொல்லி, நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், திருப்பிலாம் அமுச்சிருவாங்கலாம் சொல்லி. பட் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அவங்க நேராக போயிட்டு பைக்குக்கும் அந்த பர்சனுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டு பே பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து 3 பைக்கில் 6 பேர் வந்தோம். மொத்தம் 260 ரூபா பே பண்ணிட்டு அழகாக நீட்டாக வந்துட்டோம். எங்கள் கூட வந்தவங்கலாம் டக்குன்னு மேலே போயிட்டாங்க. பட் நமக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே வரல. இதை விட்டுட்டு போறதுக்கு நமக்கு எப்படி மனசு வரும்? எவ்வளவு ஒரு அழகான பிளேஸ் இல்லையா?
ரைட், இதுக்கப்புறம் மேலே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன காட்ட முடியுமோ அவ்வளவையும் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. பின்னால தெரியுது பார்த்தீங்களா ஏங்க, இதாங்க தேயிலை தோட்டம், ஃபுல்லா டீ எஸ்டேட் தாங்க. எல்லா பக்கமும் 80 ஃபேம்ஸ். இதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பார்த்தது வந்து நீங்களாம் பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்களேன் எவ்வளவு பச்சை பசேர்னு. இப்பதான் மழை வேற ஒரு மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லா தேயிலை தோட்டம் தாங்க. ஃபுல்லா தேயிலை தோட்டம் தான். அப்பா வா, வர்ற அவசரத்துல வண்டி சாவியை கூட எடுக்க மறந்துட்டேங்க. இன்னும் மேல போய்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளவுதான் இருக்குங்க பாதையெல்லாம். ஐயோ, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இதுதாங்க டீ தூள். இதுலேருந்து அந்த கொழுந்து இலையெல்லாம் பறிச்சு இதான், இதுலேருந்து அந்த கொழுந்து இலையெல்லாம் பறிச்சு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் போயிட்டு கொஞ்சம் பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த டீ நம்ம குடிக்கிறோம்ல டீ. அண்ணே சூடா ஒரு டீ போடுங்கன்னு சொல்றோம்ல. இவ்வளவு உழைப்பை தாண்டி நம்ம ஊருக்கு வந்து அந்த சூடா ஒரு டீ சாப்பிட்றோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இன்னைக்கு டீ. அங்க இருங்க, நம்ம மேல போய்கிட்டே இருக்கேன். என் கூட அந்த பையன் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு 80 ஃபேம்ஸ். டக்குன்னு மழை வந்துருச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஆனா அந்த இடத்த விட்டு போறதுக்கு சுத்தமா மனசு வரல. என் கூட வந்த பசங்களாம் எங்கேயுமே நிக்கல போல இருக்கு, டக்கு 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 எல்லாம் போயிட்டாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு சுத்தமா மனசு இல்லாம அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. தெரியாம குடுக்குன்னு ஓடி வந்துட்டேன். அதான் எப்படி இருக்கு? வாழ்க்கையில எப்போதும் இந்த மாதிரி இடத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஐயோ நிஜமா இந்த இடத்த விட்டு போறதுக்கு சுத்தமா கொஞ்சம் கூட மனசே வர மாட்டேங்குதுங்க. இந்த இடத்தெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்றதான் ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப நாள் அப்படியே பார்க்காம விட்டுட்டோமே, லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி சார் சொல்லுவார் இல்லையா, அந்த காத்து இல்லை காத்து அது நம்ம மேல படணுங்க, அப்படியே அந்த இயற்கை நம்ம மேல அப்படியே பூந்து விளையாடணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. ஏழே தஞ்சாவூரா உனக்காக தான். நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப் வரைக்கும் வந்ததுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். இது இதோட நிக்காம பெரிய லெவல்ல கொண்டு போய் பெருசா செய்வீங்கன்றது நினைக்கிறேன். அப்படியே நடக்கணும். அது இங்க பாருங்க, இந்த பக்கம் சன்செட்டு, இந்த பக்கம் கிளவுடி மழை பெய்யுது. இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சம்பந்தமே இல்லாம சூரிய வெளிச்சம். கைஸ், எனக்கு ரொம்ப நாளா ஆசை தேயிலை தோட்டத்துக்குள்ள உள்ள பூந்து ஓடணும்னு. ரொம்ப நாள் ஆசைங்க, பல படத்துல இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தாங்க அது நிறைவேறிருக்கு. பூந்து ஓடியாந்தாச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ரா தம்பி. எவ்வளவு நேரமா இந்த இடத்த வச்சு புகழ்ந்துட்டேன் இல்லையா, ஆனா அந்த இடத்தோட பேரை சொல்லவே இல்லை பாருங்க. இதுதான் வாட்டர் ஃபால் எஸ்டேட்டு. இங்க இருக்கிற மக்களுக்கு முழுக்க அந்த தேயிலை டீத்தூள் பயிர் பண்றது மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷாவே இங்க டீத்தூள் கிடைக்கும். இங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா இங்க மேல வந்து அந்த வாட்டர் ஃபால் எஸ்டேட் அவுட்லெட்னு போட்டிருப்பாங்க. அங்க வந்து நீங்க டீத்தூள் கம்மியான விலையில ஒரிஜினாலிட்டியோட வாங்கிக்கலாம். என்னன்னா நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரலங்க, வால்பாறை உள்ள கூட நுழையலைங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தக்காளி சரியான குளிருங்க, போட்டு கொன்றுச்சு நம்மளை. நல்ல ஒரு ஹூடி எடுத்துட்டு வந்ததுனால தப்பிச்சாச்சு. எனக்கு பின்னால இருக்க போறேங்க எம்மா பெரிய எஸ்டேட்டுங்க. ஆத்தாடி, பூரா கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூரா எஸ்டேட் தான். அப்படியே அங்க பார்க்க அப்படியே செட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ என்ன அழகு. அங்கெல்லாம் குட்டி குட்டியா வீடு இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து அவங்க தேயிலை பறிக்கிறவங்க அவங்களுடைய எஸ்டேட் வீடு. ஓ, இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அப்புறம் இங்கே அப்படியே குட்டி குட்டியா வீடு இருக்கு.
இந்த பாதையிலே இறங்கி அப்படியே கீழே போயிடுவாங்க போல இருக்கு. இது போதும் சார் எனக்கு. இந்த காற்று இருக்குல்ல சார், நம்மளோட சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, உறவுகள், காதல் உட்பட எல்லாமே இந்த காற்று மாதிரி சார். அதுவாக வந்து மேலே படும், ஆசையாக தோடும். அப்போ அனுபவிச்சுக்கணும். அதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அந்த நிமிஷத்தில் நிம்மதி போயிடும் சார்.